அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு. உலக இறுதி நாளின் மாபெரும் அடையாளங்களில் ஒன்றுதான் தஜ்ஜால் வெளிப்படுவது. தஜ்ஜால் என்ற சொல்லிற்கு பல அர்த்தங்கள் அகராதியில் கூறப்படுகின்றன. பொய்யன், கண்கட்டு வித்தைக்காரன், முலாம் பூசுபவன், உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் காட்டக்கூடியவன் என பலவாறாக கூறப்படுகின்றது. தஜ்ஜால் என்பவன் மனித படைப்பா அல்லது வேறு படைப்பா என்பதில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் உள்ளன. அல்லாஹ்வே அதன் உண்மைத்தன்மையை அதிகம் அறிந்தவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இறுதி நாளின் 10 அடையாளங்கள் ஒன்றுதான் தஜ்ஜால் வெளிப்படுவது. புகை மூட்டம் ஏற்படுவதும், தஜ்ஜால் வெளிப்படுவதும், அதிசய பிராணி வெளியேறுவதும், சூரியன் மேற்கு திசையில் உதிப்பதும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவதும், யாஜூஜ் மாஜூஜ் வெளியாகுவதும், கிழக்கே ஒரு பூகம்பம், மேற்கே ஒரு பூகம்பம், அறிவே தேவகற்பங்களில் ஏற்படும் பூகம்பமும், இன்னும் ஏமனிலிருந்து புறப்படும் தீப்பிடம்பும், மக்களை அது விரட்டிச் சென்று ஒன்று சேர்த்தலும் ஆகிய 10 அடையாளங்கள் நீங்கள் காணாத வரை மறுமை நாள் ஏற்படாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதார நூல் முஸ்லிம். பொய்யை மட்டுமே கூறும் ஒற்றை கண்ணுடையவனான தஜ்ஜாலை பற்றி எந்த ஒரு நபியும் தம் சமூகத்திற்கு எச்சரிக்காமல் இல்லை. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமானவன் அல்ல. ஆனால் தஜ்ஜால் ஒரு கண் ஊனமானவன். இரு கண்களுக்கும் இடையே காஃபிர், இறை நிராகரிப்பாளன் என எழுதப்பட்டிருக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. மன்னரி வேதனைக்கு நிகரான வேதனைதான் தஜ்ஜாலின் குழப்பம். எனவேதான் அன்பு நபி அவர்கள் மன்னரி வேதனையை விட்டும் தஜ்ஜாலின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடியிருக்கின்றனர். நம்மையும் பாதுகாப்பு தேடச் சொல்லியும் இருக்கின்றார்கள். தஜ்ஜால் மிகப்பெரிய குழப்பவாதி. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி கூறும் பொழுது, நிச்சயமாக தஜ்ஜாலிடம் நீரும் நெருப்பும் இருக்கும், அவனது நெருப்பு குளிர்ந்த நீராகும், அவனிடமுள்ள தண்ணீர் நெருப்பாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதார நூல்கள் புகாரி, முஸ்லிம். முஃமின்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை ஒரு சோதனை களம்தான். பொதுவாக முஃமின் என்று சொன்னாலே அவன் அல்லாஹ்வின் பல சோதனைகளுக்கு ஆளாகுவான். எனினும் தஜ்ஜாலின் மூலம் ஏற்படும் சோதனைகள் மிக கொடூரமானதாகும். தஜ்ஜாலின் அற்புதத்தை கண்டவுடன் பலர் அவன் பக்கம் சாய்வார்கள். பெண்களும் ஆண்களும் அவனின் சாகசத்தால் அற்புதத்தையும் பார்த்து அவனை ஏற்று ஈமானை இழப்பார்கள். தஜ்ஜாலின் சூழ்ச்சியால் பலகீனமான ஈமான் உடையவர்கள் மட்டுமே வழிகெடுவார்கள். உறுதியான ஈமான் உடையவர்களின் ஈமானை கடுகளவும் அசைக்க முடியாது. விலை மதிப்பில்லாத இந்த ஈமானுக்காக தஜ்ஜாலின் கொடுமைகளை சகித்து கொள்வார்கள் உண்மையான முஃமின்கள். தஜ்ஜால் என்னதான் பல அற்புதங்களை நிகழ்த்தினாலும் அவனால் நினைத்த இடத்திற்கு செல்ல முடியாது. மக்கா மதீனாவை தவிர தஜ்ஜால் கால் வைக்காத ஊர் பூமியில் இருக்காது. மக்கா மதீனா அவற்றின் வாசல்களில் மலக்குமார்கள் காவலுக்கு இருப்பார்கள், தஜ்ஜாலை தடுப்பார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தஜ்ஜால் வெளிப்படும் அந்த காலம் குழப்பத்தின் உச்சியில் இந்த உலகம் இருக்கும். அதிகமான பெண்கள்
தஜ்ஜாலின் மாய வலையில் விழுவார்கள். தஜ்ஜால் இவ்வுலகில் வெறும் 40 நாட்கள் தான் இருப்பான். ஆனால் அந்த 40 நாட்கள் சாதாரண நாட்களை போல் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் நாட்டப்படி தஜ்ஜால் இவ்வுலகில் 40 நாட்கள் தங்குவான். ஆனால் அந்த நாட்களின் அளவை அல்லாஹ் மட்டுமே அறிவான் என நபி அவர்கள் இருமுறை கூறினார்கள். நூல் அஹ்மத். தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடிவு கட்டுவார்கள். மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லூத் எனும் நகரத்தின் நுழைவாயில் தஜ்ஜாலை கொல்லுவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு பின்பு முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். அன்பானவர்களே, ஈமான் எனும் அல்லாஹ்வின் மீது உள்ள உறுதியான நம்பிக்கை விலை மதிக்க முடியாதது. அதை நாம் எதற்காகவும் இழந்துவிடக்கூடாது. இவ்வுலக வாழ்வின் லட்சியமே அதுதான். அந்த ஈமானின் தாத்பரியத்தையும் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் ஒவ்வொரு வீட்டிலுள்ள ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உணரும் மீதும் வீடுகளிலே நாம் பேசுவோம். ஈமானை பற்றி குர்ஆன் ஹதீஸ் பேசும் விஷயங்களை நம் வீடுகளிலே நாம் வாசிப்போம். தீய தஜ்ஜாலை விட்டும் அவன் தீங்குகளை விட்டும் நாம் ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி சொல்லும் பொழுது, அவனை பற்றி பாதுகாப்பு தேடும் பொழுது இந்த துஆக்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாதி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரமி என்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தொழுகையில் ஓதுபவர்களாக இருந்தார்கள். ஆதார நூட்கள் புகாரி, முஸ்லிம். அந்த துஆவினுடைய பொருள், இறைவா, கபருடைய வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். தஜ்ஜால் என்பவனின் குழப்பத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வாழ்வும் மரணம் ஆகியவற்றின் சோதனைகளை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவா, பாவங்கள் புரிவது, கடன் தொல்லை ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இதன்படி அமல் செய்யக்கூடிய நற்கிருபையை செய்வானாக. தீய தஜ்ஜாலின் தீங்கை விட்டும் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.